சமையல் எரிவாயு பொது விநியோக திட்டம் தவிர மேலும் 4 திட்டங்களுக்கு ஆதார் எண்ணை பயன்படுத்தலாம் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ள மேலும் பல தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மனோஜ் பிரபாகர். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், வருங்கால வைப்பு நிதி திட்டம், ஓய்வூதிய திட்டம் மற்றும் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் ஆகியவற்றில் ஆதார் எண்ணை இணைத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் ஆதார் எண் கட்டாயமல்ல என்றும் ஆதார் தொடர்பான மற்ற வழக்குகளை விசாரித்து உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பினை அளிக்கும் வரைக்கும் ஆதார் எண் கட்டாயமல்ல என்பதை மக்களுக்கு பெரிய அளவில் தெரியப்படுத்துமாறும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒருவரிடம் ஆதார் இல்லை என்பதற்காக அவருக்கு எந்தவிதமான சமூக திட்டங்களையும் மறுக்கக்கூடாது, அதற்காக மற்ற அடையாள அட்டைகளை கொண்டு அதனை செயல்படுத்த வேண்டும் என்பதையும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தனிநபர் சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமையா என்பது குறித்து முடிவெடுப்பதற்காக ஒரு அரசியல் சாசன அமர்வை அமைக்குமாறும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தற்போதைய அமர்வு பரிந்துரை செய்துள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் மனோஜ் பிரபாகர்.